அன்பார்ந்த எனதன்மை யூடியூப் நேயர்களுக்கும் இது ஒரு அற்புதமான பதிவு. உலகத்திலே என்ன சொன்னா கேது திசைக்கு பரிகாரம் சொல்லும். உலகத்திலே கேது திசைக்கு பரிகாரம் ஒருத்தன் சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னா திண்டாட்டத்திலிருந்து ரிலீஸ் ஆயிடும். அப்போ கேது திசைக்கு என்னையா பரிகாரம், விநாயகரை தான் கும்பிடணும் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருப்பேன். ஏன்னா கேது என்று சொல்லக்கூடிய கிரகத்தோடைய காரத்துவம் என்ன சொன்னால், அவர் நின்ற இடத்த என்ன சொன்னா சம்மட்டி வச்சு அடிச்சிருவார். அவர் என்ன சொன்னான்னா எந்த இடத்துல உட்காந்துருக்காரோ கொஞ்சம் என்ன சொன்னால் லேசாக இடம் கொடுப்பாரு. இடம் கொடுத்து எப்பாட அப்படின்னு உட்காந்துருப்போம், படக்குன்னு கேட்டு போட்டிடும், கையை உள்ளே விட்டு நஞ்சிடும். அப்படிப்பட்ட ஆத்மார்த்தமான கிரகம்தான். அவரை நம்ம குறை சொல்ல முடியாது. அவரையும் நாம் என்ன சொல்லணும், வசியப்படுத்துவதற்கு என்ன செய்வது, அவர் நம்மளுடைய அருட்கடாட்சம் நமக்கு கிடைப்பதற்கு அந்த கேது பகவானுக்கு என்ன செய்வது அப்படின்னா, ஒரு விநாயகர் கோவில் தான் எல்லா பரிகாரத்துக்கும் விநாயகர் கோவில். இந்த விநாயகர் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர் கோவில், இந்த விநாயகர் கோவிலில் என்ன சொன்னான்னா நம்ம கிழக்கு பார்த்து வேணும். மேக்ஸிமம் எல்லா கோயில்களும் கிழக்கு பார்த்து தான் இருக்கும். கிழக்காமல் பார்க்காத மேக்ஸிமம் 99% கிழக்கு பார்த்த விநாயகர் கோவில் தான் இருக்கும். அப்போ இந்த விநாயகர் கோயிலில் இப்போ நமக்கு என்ன பிரச்சனை என்பது என்ன சொன்னான்னா, கேது நமக்கு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே தானே இருக்குது. அது ஏதாவது ஒரு கட்டமாக தானே இருக்கும். அந்த கட்டத்தை சரி பண்ணணும். அதற்கடுத்து கேது திசை நடப்பவர்கள், கேதுவோடைய புத்தி நடப்பவர்கள், கேதுவோடைய அந்தரம் நடப்பவர்கள் அப்படிங்கும்போது ஒரு தடை தாமதத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த தடை தாமதத்தை நம்ம என்ன சொல்லணும்னா ஜெயிக்கணும். அப்போ ஜெயிக்கணும்னா நம்ம காரியம் நடக்கணும்ல. அவருக்கு என்ன காலம் பூரா தடையை போட்டுகிட்டே உட்காந்துருப்பார், எவன் வருத்தப்பட்டுகிட்டே உட்காந்துருக்காரு. அப்படிங்கும்போது அற்புதமான ஒரு பரிகாரம், ரொம்ப இலகுவாக இருக்கும், பிரச்சனைலாம் இருக்குது. உங்களுடைய ஜாதகத்தில் கேது எந்த இடத்தில் இருக்கிறாரோ, அந்த கிழமை எடுத்துக்கணும். ஏன்னா அதான் முக்கியம். கேது உங்களுடைய ஜாதகத்தில் மேசத்தில் இருக்காருன்னு வைங்க, செவ்வாய்க்கிழமை. அப்போ செவ்வாய்க்கிழமை யமகண்ட காலத்தை எடுத்துக்கணும். செவ்வாய்க்கிழமை யமகண்ட காலத்தை எடுத்துக்கணும். அப்போ செவ்வாய்க்கிழமை யமகண்டத்தை காலம் எல்லாரும் ஜாதத்துலேயும் 12 கட்டத்தில் கேது இருக்கிறவங்களுக்கு எந்த கட்டத்தில் இருந்தாலும் அந்த கிழமை எடுத்துக்கிடுங்க. அந்த கிழமையில் வருகின்ற யமகண்ட காலத்தை நீங்கள் கவனமாக வச்சிருக்கணும். அந்த காலத்தை இந்த யமகண்ட காலத்தை நீங்கள் கவனமாக வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதில் தான் உங்களுடைய பெரிய பிரச்சனைகள்லாம் வரும். உங்களுடைய ஜாதகத்தில் கேது எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல அந்த கிழமையில் அந்த கிழமை எடுத்துக்கிடுங்க. அந்த கிழமையில் யமகண்ட காலத்தை நீங்கள் எப்பயுமே குறித்து வச்சுக்கிடுங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு பயங்கரமான மைனஸை கொடுக்கும். அதனால தான் சொன்னால் கேது இருக்கின்ற இடத்திற்குண்டான கிழமையில் யமகண்ட காலத்தில் வாய் பேசாமல் மௌன விரதம் இருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே அற்புதமான பரிகாரம் இதுதான். ஆனால் அதெல்லாம் நம்மளால் காலத்தால் நம்ம என்ன சொன்னோன்னா செயல்படுத்த முடியுமா அப்படின்னா, நம்ம என்னைக்கு பார்த்து வாயை மூடிக்கிட்டு இருக்கோமோ அன்னைக்கு தான் 10 ஃபோன் வரும். அன்னைக்கு தான் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். டப்புன்னு எவ்வி இருக்கும், சாணியம் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு என்பது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம ஜாதகத்தில் கேது எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த கிழமையின் யமகண்ட காலம், அந்த கிழமையின் யமகண்ட காலத்தில் கடைசி 18 நிமிஷங்கள், யமகண்ட காலத்தில் 18 நிமிஷம், யமகண்ட காலத்தில் கடைசி 18 நிமிஷத்தில் நீங்கள் என்ன சொல்லலான்னா விநாயகர் கோயிலுக்கு போங்க. விநாயகர் கோயிலுக்கு போகும்போது ஒரு தேங்காய் வாங்கிட்டு போங்க, சூடம் வாங்கிட்டு போங்க. அப்போ விநாயகருக்கு முன்னாடி தேங்காயை வையுங்க, சூடத்தை நல்லா தள்ளி பொருத்தி விட்டுங்க. பொருத்தி விட்டு என்ன சொன்னான்னா 21
தோப்புக்கரணம் போடு. 21 தோப்புக்கரணம் போட்டு 21 மண்டையில் குட்டணும். 21 பொட்டு மண்டையில் கட்டணும். கொட்டிட்டு 21 தோப்புக்கரணம் போட்டோம். 21 தடவை மண்டையில் கொட்டிட்டோம். கொட்டிட்டு 21 சுற்று சுற்றணும். 21 சுற்று சுற்றிட்டு அமைதியாக சுற்றுங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. அமைதியாக சுற்றிட்டு சரி, எல்லாரும் கேட்பீங்க எப்படி சார் சுற்றுறது அப்படின்னு. கேதுவோடைய திசை கிளாக்கா ஆண்டி கிளாக் சார்? ஆண்டி கிளாக் சார், நாட் கிளாக் வைஸ் சுற்றக்கூடாது. ஏன்னா அவருடைய சுற்றுப்பாதை தானே நமக்கு முக்கியம். அப்போ என்ன சொன்னான்னா, அந்த கடைசி நம்மளுடைய ஜாதகத்தில் கேது நிற்கின்ற இடத்திற்குண்டான கிழமை, அந்த கிழமையின் யமகண்ட காலத்தில் கடைசி 18 நிமிடத்தில் ஒரு தேங்காய் வாங்கிட்டு போகணும். 5 ரூபாய்க்கு சோடை வாங்கிட்டு போகணும். 5 ரூபாய்க்கு சோடை வாங்கிட்டு போகணும். வாங்கிட்டு போய் நாம் அந்த பிள்ளையார் முன்னாடி அந்த தேங்காயை வச்சுட்டு, பிள்ளையாருக்கு 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு போன சோடை எவ்வளவோ அதை தள்ளி வச்சு என்ன சொன்னாலும் கொளுத்தி விட்டு நல்லா வந்தேன் சார் 21 உக்கி போடணும். 21 மண்டையில் போட்டுக்கிட்டு அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் 21 சுற்று சுற்றி 21 சுற்று சுற்றி அந்த தேங்காயை எடுத்து அதுக்கப்புறம் தான் குடுமையை பிச்சு எரிஞ்சிட்டு அந்த கோயிலில் விடலை போட்டுட்டு வரணும். ஓகேவா? சரி, 21 சுற்று சுற்றி வரும்போது ஏதாவது ஸ்லோகம் சொல்லணுமா சார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஆமாம், ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா கேதுவுக்கு. கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் நீக்கி வாதம் வம்பு வழக்குகள் இன்றி கேண்மையாய் ரட்சி கேது தேவே. கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் நீக்கி வாதம் வம்பு வழக்குகள் இன்றி கேண்மையாய் ரட்சி கேது தேவே. அவ்வளோதான். மெதுவாக சொல்லுங்கள். ஒவ்வொரு சுற்றுக்கும் எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். நிதானமாக சொல்லுங்கள். ஆன்டி கிளாக் வைஸ் தான் சுற்றணும். கிளாக் வைஸ் சுற்றக்கூடாது. அப்படி செய்யும்போது உங்கள் ஜாதகத்தில் கேது என்ன செயல்பாடுகளில் தடைகள் இருந்தாலும் அவர் அப்படியே சாட்சியாக தோதிங்கிடுவார். இது வாரத்தில் ஒரு தடவை தானே வரும். வாரத்தில் ஒரு நாள் இதை செய்வதற்கு என்ன, வேலைக்கு போகிறோம் சார், என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னீங்கன்னா, அதற்கு அடுத்து உங்களுடைய என்ன சொல்கிறான்னா ஜாதகத்தில் கேது இருக்கின்ற இடத்தின் கிழமையில் என்ன செய்யணும்? 7 தென்னை விளக்கமாறு வாங்கி பிள்ளையார் கோவிலுக்கு தூக்க கொடுத்துடணும். இது மாதம் செஞ்சோம். ஏன்னா மாதம் நம்ம ஜாதகத்தில் கேது இருக்கின்ற இடத்துல இருக்கின்ற கிழமை ஒன்று வரும்ல, அன்னைக்கு ஒரு நாள் நம்ம என்ன சொன்னோன்னா 30 நாளில் ஒரு நாள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாதான்? முடியும், நினைத்தால் முடியும். அப்போ என்ன செய்யணும்னா 7 தென்னை விளக்குமாறு வாங்கி கரெக்டாக அங்கே இருக்கிற பூசாரியை எப்பயுமே கைக்குள்ளே போட்டேன்னு வச்சுக்கிடுங்க. சாமி கழுத்தில் இருக்கிற அத்தனை இதையும் எடுத்து கொடுத்துருவாங்க. ஏன்னா அவன் வறுமையில் தான் இருப்பான். ஆமாம். அப்போ 7 விளக்குமாரை கொடுத்துட்டு என்ன செய்யுங்க, 21 தோப்புக்கணம் போட்டு 21 பொட்டு கட்டி ஆண்டி கிளாக் வைஸை 21 சுற்றி சுற்றிட்டு சூடத்தை முதலே பொருத்தி விட்டுட்டு கடைசியில் தேங்காய் எடுத்து குடுமையை வச்சு விடலை போட்டுட்டு வாங்க. இது மாதம் ஒரு முறை செய்யலாம். இது ஒரு பரிகாரம். இதுவும் பரிகாரம் தான். இல்லைன்னா அதுக்கடுத்து ஒன்று என்ன சொல்கிறான்னா, கொஞ்சம் வசதியான பார்ட்டியாக இருக்கீங்க, காலத்தை விட என்ன செஞ்சாலும் செஞ்சிடலாம் அப்படின்னா 21 தேங்காய் வாங்க. உங்களுடைய ஜாதகத்தில் கேது இருக்கின்ற இடத்து கிழமையில் யமகண்ட காலத்தில் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு தேங்காய் தானம் பண்ணணும், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு தேங்காய் தானம் பண்ணணும். எப்படி தானம் பண்ணுறது? ஒரு தேங்காய் 11 ரூபா தட்சணை. இதை பூசாரிகிட்ட கொடுத்துருங்க.
வர்றவங்ககிட்ட வந்து என்ன சொன்னான்னா இந்த தேங்காயை கொடுத்து ஒரு சின்ன வந்து என்ன சொன்னான்னா வந்து பை, என்ன பை, இந்த கலர்கள் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா, சின்ன பை ரெடி பண்ணலாம். இது சாத்தியக்கூறுகளா என்பது எனக்கு தெரியல. நான் சொன்னதுக்கு சாத்தியக்கூறு, 2வது சொன்னது கொஞ்சம் சாத்தியக்கூறு, 3வது சொன்னது வந்து சாத்தியக்கூறுகளா என்பதுனா 7 வருஷ கேது திசை நடப்பவர்கள் இதிலெல்லாம் செய்யலாம். அப்போ ஒரு பல கலர் உள்ள பை தைக்கணும். எத்தனை? 21 பை. அதில் 21 தேங்காய். அதில் வந்து என்ன சொன்னான்னா 11 ரூபா தைச்சன காசு போட்டு அப்படி சாமி முன்னாடி வச்சுட்டு வர்றவங்க என்ன சொன்ன, சாமி கும்பிட வர்றவங்களை ஏழை வாழைகள் வரும் இல்லையா, இந்த பையன் வந்து என்ன சொன்னான்னா கொடுத்துருங்க அப்படின்னா 21 பேருக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு கொடுக்கணும், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு கொடுக்கணும். அது சாத்தியக்கூறுகளா என்பது தெரியாது. ஆனால் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் திசை மாதம் இதை செய்யும்போது 21 தேங்காய் எவ்வளோ ஆகும்? ஒரு தேங்காய் 20 ரூபா வச்சுக்கிடுங்க, 420 ரூபா. ஒரு 600 700 1000 ரூபா செலவு. ஒரு மாதத்திற்கு கேது திசையை வந்து நமக்கு தாக்கம் இல்லாமல் இருப்பதற்கும், பெரிய பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பதற்கும், சங்கடத்திலிருந்து தப்பிப்பதற்கும் நாம் 1000 ரூபா செலவழிப்பதில் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா பெரிய விஷயம்லாம் கிடையாது. பெரிய விஷயமே கிடையாது. எதை செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை அப்படியே அப்பட்டமாக செயல்படுத்தி பார்த்தோம் என்று சொன்னால்தான் அப்போ தான் அந்த கிரகங்கள் நம்மளை ஏறிட்டு பார்க்கும். நம்ம வந்து வசப்படுத்துவதற்கு இவள் பணிவாக இவ்வளவு வேகமாக இவ்வளவு ஒரு அக்யூரேட்டாக செய்கிறானே, இவனுக்கு நம்முடைய கருணை கடாட்சத்தை காட்ட வேண்டும் என்பதுதான். நீங்கள் தெய்வத்தை வந்து பணிந்தீர்கள் என்று, தெய்வத்தை அல்ல கிரகத்தை பணிந்தீர்கள் என்று சொன்னால் அவன் பன்மடங்கு யோகத்தை கொடுப்பான். கேதுவால் பெரிய ஞானத்தை அடையலாம். இன்னும் வரைக்கும் இவ்வளோ தூரத்துக்கு பேசிகிட்டு இருக்கிறதுக்கான வாக்கில் கேது. அவனை பற்றி பேசும்போது என்ன சொன்னானே, எவ்வளவு கருத்துக்கள் வருகிறது. நான் எப்பயுமே டெய்லி பிள்ளையார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரேன். ஏற்கனவே எங்கள் தோட்டத்தில் பிள்ளையார் கோயில் இருக்குது, அங்கேயும் போய் சாமி கும்பிடுவேன். ஒரு விளக்கு போட்டு என்ன சொன்னான்னா, அந்த பிள்ளையாருக்கு இது என்ன செய்வேன் தெரியுமா, சும்மா போக மாட்டேன், 2 பணியாரம் வாங்கிட்டு போவேன். 2 4 ரூபா தான் வச்சுட்டு ஒரு செம்பு தண்ணியை வச்சு அப்படி நீர் விழாவி விட்டுட்டு விளக்கு போட்டு 2 பத்தியை கட்டிட்டு பேசாமல் வந்துடுவேன். அதே சமயத்தில் நம்ம கோயிலை மட்டும் கும்பிடக்கூடாது, பொது கோவில் நான் ஏற்கனவே ஆதி காலத்துலேருந்து அந்த ஊரில் இருந்து கும்பிட்ட கோயில் இருக்குது, அங்கேயும் போவேன். ஒரு சின்ன வெள்ளை செவரளி மாலை, ஒரு பன்னீர் பாட்டில், 2 நாட்டு வாழைப்பழம் பூசாரிட்ட கொடுத்து வச்சுட்டு 21 உக்கி ஓடுவேன், 21 பொட்டு கட்டுவேன். கொட்டிட்டு 21 சுத்தலாம் சுத்த மாட்டேன், சாமி கும்பிட்டு. இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். ரசம் சொட்ட சொட்ட கல்வி வரும், அறிவு வரும், பணம் வரும், பொருளாதாரம் வரும், எக்ஸட்ரா வரும், எல்லாமே வரும். அதனால் 21 தேங்காய் 11 ரூபா, ஒவ்வொரு தேங்காய்க்கும் 11 ரூபா தெச்சனை வைக்கணும். வச்சு வந்து என்ன சொன்னான்னா, நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் கேதுவுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். ஏன்னா கேது தான் கட்டையை போட்டுகிட்டே இருப்பார். அவர் எந்த கோச்சார ரீதியாக எங்கிட்ட சுற்றி வந்தாலும் சரி தான், நம்ம ஜாதகத்தில் வந்து கேதுவுடைய ரெஃப்ளெக்ஷன் வந்து என்ன சொன்ன, நமக்கு எந்த கட்டத்தில் இருக்கா அந்த கட்டத்தில் வந்து ஒரு துன்பத்தை அவர் கொடுத்துட்டே இருப்பார். அப்போ அவருடைய இந்த பிரச்சனையை வந்து நாம் சால்வேஷன் பண்ணுவதற்கு கிழக்கு பார்த்த விநாயகர்கள் இந்த 3 விதமான பரிகாரங்கள் சொல்லப்பட்டுள்ளது. இதில் உங்களுக்கு எந்த பரிகாரம் பிடிக்கிறதோ, எதை செய்ய முடியுமா, மேனுவலாக செய்கிறது செய்யுங்க. இல்லை நான் வந்து அடுத்த பரிகாரம் செஞ்சுக்கிறேன், அதுக்கு அடுத்த பரிகாரம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னா யாரும் கேட்க போகிறதே கிடையாது. உங்களுடைய சாய்ஸுக்கு தான் இத்தனையும் கொடுத்துருக்கு. இது இறைவன் இன்னைக்கு நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. பயன்படுத்தி பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடர் சாதிரி ஆர்வன் ஜெய பாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.